வீட்டுக்குள்ளேயே பிஆர் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. துக்குமரா உனக்கு தானா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. என் எண்ணம் இவன் ஜெயிக்கணும் தான். இந்த வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் நான் ஜெயிக்கணும் நீங்க நினைக்கிறத வெளியே சொல்லாதீங்க. எப்படி இருக்கடா? ஃபைன். எங்களுடைய நட்பு எப்பவுமே எங்களுக்கு வெளியே வந்து நல்ல சிறப்பாவே தான் அமையும். கோவம் வரா மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது போ. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 100 அண்ட் எபிசோட் நாட் 1 ரிவ்யூ தான். வீடியோக்கள் போறதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுக்கு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துடும். அந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது ரயன், சௌந்தர்யா, ஜாக்லின், சிவகுமார் 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ரயன் சொன்னாப்ல ரஞ்சித் ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஸ்டோரின்னு சொல்லி கேட்டா, ஒரு குதிரை ரேஸ் நடக்குதா, அதுல ஒரு குதிரை மட்டும் காலில் அடிபட்டு கண்ணு தெரியாம ஒரு மாதிரி நிக்குதாமா. அந்த குதிரை மேல கண்ணு தெரியாத ஒருத்தர் போயிட்டு பந்தயமும் கட்டிடுறாராம். ரேஸ் ஆரம்பிச்ச உடனே பக்கத்தில் இருக்கிற ஜாக்கி இந்த குதிரையெல்லாம் ஏன்டா விட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிதி ஒன்று மிதிச்சிடறாரா. அந்த வலி தாங்க முடியாம குடுக்குன்னு ஓடி அந்த குதிரை வந்து ரேஸ்லேயே ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்ச உடனே சிவகுமார் உனக்கு தான் சொல்றாரு போல இருக்கா, டிடிபி ஜெயிச்சல அதை சொல்றாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு போல இருக்கு. அது வந்து ரயனுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாப்ல. அப்ப ஜாக்லின் கேட்டாங்க, இதுக்கு உனக்கும் சம்மந்தமே கிடையாதுடா, எதுக்குடா நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல அவர் ஒரு ஸ்டோரியை சொல்றாரு, அந்த ஸ்டோரியை சொல்லும் போது சிவகுமாருக்கு மட்டும் இல்லாம அங்க இருக்க 2-3 பேருக்கு அவர் எனக்காக தான் அந்த ஸ்டோரியை சொல்றாருன்ற மாதிரி கனெக்ட் ஆகுது. அப்படிங்கும் போது ஒருவேளை அப்படி இருக்கலாமான்ற எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ஜாக்லின் வந்து பாரு, நீ அந்த மாதிரிலாம் விளையாடல, நீ எப்படி விளையாடி இருக்கின்றது உனக்கு தெரியும்ல, ஓட தெரியாத அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க, நீ அதை பத்தி கவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆக மொத்தத்தில் சிவகுமாருக்கு தான் மூஞ்சில கரிய பூஸ்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாப்ல. இந்த சிவகுமார் இந்த வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்ததுல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னா, எதுவா இருந்தாலும் நான் மூஞ்சிக்கு நேரா பேசிடுவேன்ற பேர்ல பேசுறவங்க அடுத்தவங்க அவங்க வாங்கி கட்டிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாம இவர் உள்ளார போயிட்டு இப்ப ரஞ்சித்தையே பேச விட்டுருந்தா இந்த ஸ்டோரி எதுக்காக சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் வாயாலே உளறிப்பாப்ல. ஆனா இந்த மனுஷன் தேவையில்லாம போயிட்டு வாயை விட்டு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஆர்ஜி ஆனந்திக்கிட்டையும் வாங்கி கட்டிட்டாப்ல. இந்த வீட்டுல பல பேர்கிட்ட இந்த மாதிரி தான் வாங்கி கட்டிட்டு இருக்காப்ல. ஏதோ ஒரு வகையில் ஒரு 4 பேர் இருக்கணும், 2 பேருக்கு அப்படி தோணுது இல்லைன்ற. அண்ட் இந்த ஸ்டோரி மூலியமா ரஞ்சித் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்ல, வெளியிருந்து பாக்குற நமக்குமே நல்லாவே தெரியுது. அதாவது கால் அடிபட்டு கண்ணு தெரியாம, அதாவது ஒழுங்கா விளையாடாம இருந்தது யாருன்னு சொல்லி ரயனா அதை ஓங்கி மிதிச்சாருன்னு சொல்லி சொன்னார் பாத்தீங்களா, அது முத்துமுரன் சும்மா இருக்காம மிதிச்சு விட்டு என்னையே மிதிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு துரு ஓடி அவன் வந்து டிக்கெட் வின் பண்ணி இப்ப இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கான். ஒருவேளை முத்துமுரன் மட்டும் அப்படி மிதிக்காம விட்டுருந்தான் அப்படின்னா இவெல்லாம் வந்திருக்கவே மாட்டான் அப்படிங்கிறத நாசுக்கா குத்தி பேசியிருக்காரு போல இருக்கு. எப்படி வேணா புரியும், நீ உனக்கு தெரியும்ல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி இருக்கேன்னு. அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள ராஜு வந்தாப்ல, எதுக்குன்னு சொல்லி பார்த்தா அவருடைய படத்தோட ப்ரமோஷனுக்காக வந்தாப்ல. வந்த உடனே 2 டீமா பிரிச்சு விட்டு பொங்கல் வைன்னு சொல்லிட்டு அந்த பொங்கலை டேஸ்ட் பண்ணி அதுக்கு ரிவ்யூ பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் படத்துடைய ட்ரெய்லர்லாம் போட்டு காமிச்சிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு பக்கம் கிளம்பிட்டாப்ல. அவர் கிளம்பி வெளியே போன உடனே ஒரு டீமா ஃபார்ம் ஆகி எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப ரஞ்சித் சொல்லிட்டு இருந்தாப்ல, இந்த பிக் பாஸ்ங்கிறது ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது, முழுக்க எங்களுடைய ரியல் எமோஷன்ஸ் மட்டும்தான், இது ஒரு ஒர்க் ஷாப்பை தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இந்த பக்கம் விஷால் வந்து இது வந்து எங்களுடைய கூத்துப்பற்றை, பிக் பாஸ் கூத்துப்பற்றை மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இவங்க சொன்னதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனால் அடுத்த அருணா உள்ள வந்து ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, நாங்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நல்லதை மட்டும்தான் வெளியே கொண்டு போவோம், இந்த கெட்டதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது யார் நீயா இந்த வீட்டுக்குள்ள நீ பண்ணது பூராமே கெட்டது மட்டும்தான், அதையும் ஒன்னுடாம வலிச்சு வெளியே எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம மறுபடியும் வரும்போது அது எல்லாத்தையும் மறக்காம மொத்தத்தையும் கொண்டு வந்து வன்மத்தை ஃபுல்லா கக்கிட்டு எப்படியே இப்படி மனசாட்சி இல்லாம உன்னால பேச முடியுதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல இருக்கிற நல்லதை மட்டும் தான் நாங்க வெளியே எடுத்துட்டு போவோம். அண்ட் இதுல வர கடைசியா எப்பயுமே எங்களுடைய நட்பு வெளியே போனா கூட பயங்கர சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. நீ பேசுறதா எங்களுக்கு சிரிப்பா இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து எவனு பெருசா மதிக்கவே இல்லை, நட்புன்ற ஒரு விஷயம் இந்த வீட்டுல உனக்கு கிடையவே கிடையாது, இதுல வெளியே போய் வர மெயின்டைன் பண்றேன்னு பேசிட்டு இருக்காப்ல. எங்களுடைய நட்பு எப்பவுமே எங்களுக்கு வெளியே வந்து நல்ல சிறப்பாவே தான் அமையும். அப்புறம் பவித்ரா கிச்சன் ஏரியால உட்கார்ந்து அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரை கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. இருமா ஒரு 5 நிமிஷம், இப்பதான் எல்லாருமே வெளியே போயிருக்காங்க, இப்பதான் பொங்கல்லாம் வச்சிருக்கோம் சாப்பிட்டுருக்கோம், கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உங்களுக்கு இதே பொழப்பா போச்சு, எப்ப பார்த்தாலும் இதே தான் பண்ணுவீங்க, சரி விடுங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, என்னாச்சு
கூப்பிட்ட, அதாவது ஒரு 5 நிமிஷம் இரு பவித்ரா வரேன்னு தானே சொன்னா, அதுக்குள்ள ஏன் புலம்புறன்னு சொல்லி கேட்டா, எப்பயுமே நீங்க இப்படி தானே பண்ணிட்டு இருக்கீங்க, எப்பயுமே நீ தானே பண்றீங்கன்றாங்க. ஆக்சுவலா இங்க பவித்ரா என்னன்னா, நீ போய் இந்த வேலையெல்லாம் பாருமா அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லல, அவங்களா தான் போய் இனிஷியேட் பண்ணி அங்க இருக்கிற வேலையெல்லாம் க்ளீன் பண்ணலாம்னு போயிருக்காங்க. அப்படி போயிருக்கும் போது ஒரு சில பேரை கூப்பிடுறாங்க, அப்போ வந்து கொஞ்சம் இருமா ஒரு 5 நிமிஷம் வரேன்னு சொல்லி சொன்னா சரி வரட்டும், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லி போயிடலாம். இல்ல நம்மளுடைய வேலையை முடிச்சு வச்சுட்டு போயிடுவோம், அவங்க எப்போ வரட்டுமோ அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த வாரம் கிச்சன் இன்சார்ஜ், கிச்சன் டீம், குக்கிங் டீம் அப்படிலாம் ஆட்களை பிரிக்கவே இல்லை. இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா, நான் போய் வேலை பார்க்கும்போது நீங்களாம் எப்படா சொகுசா உட்கார்ந்துருக்கலாம், எப்படா உட்கார்ந்துருக்கலாம்னு கேள்வி கேட்டுருக்காங்க. அதையும் புரிய வைக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க. இங்க பாரு பவித்ரா, நீ போய் வேலையை ஆரம்பிச்ச, உனக்கு இருக்கிற வேலையை முடிச்சுட்டு நீ போ, மற்ற வேலையை நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம். இல்லை ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணா ஒரு ஆளாக வந்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் உன் கண்ணுக்கு நேராக ஒரு 4 பேர் மாட்டிட்டாங்கன்றதால மொத்த பழியும் தூக்கி அவங்க மேலே போடுற. பெட்ரூம் அந்த 2 பெட்ரூம்லையும் 10 பேர் உட்காந்துருக்காங்க, அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்னு சொன்னா கூட இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் இதே தான் பண்றீங்க, எல்லாரும் இதே தான் பண்றீங்க, இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை 100 நாளாக நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தேவைப்படுது. இந்த ரீசன் கேட்டு என்னால முடியல. ஒவ்வொரு வீட்லையுமே கொஞ்சம் பெரியவங்கலாம் இருந்தாங்கன்னா, என்னடா பண்றீங்க, ஒரு வேலையை உருப்படியாக பார்க்க மாட்டீங்களா, எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதுக்கடா, எல்லா துணியும் நானே துவைக்க வேண்டியதுக்கடா, எல்லா துணியும் நானே மதிச்சு வைக்க வேண்டியதுக்கடா, எல்லா துணியும் நானே காயப்பட வேண்டியதுக்கடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பவித்ரா பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல வந்த முதல் நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒப்பீனியன் சொல்லுமான்னு சொல்லி கேட்டா எனக்கு ஒப்பீனியன் சொல்ல வராது. புலம்ப விட்டா நான் 1/4 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட புலம்புன்ற பேர்ல கடைசி வரைக்கும் என்ன சொல்லிடுறாங்க, நான் பாட்டு புலம்பிட்டு போயிடுறேனே, உங்களுக்கு என்ன, நான் புலம்புறது கூட ரைட்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு சிரிக்கிறதா அழுகுதான் தெரியலையம்மா. இந்த வீட்டுக்குள்ள நீ வந்திருக்கிறது புலம்புறதுக்கு இல்லம்மா, கருத்தை ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு. ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னு நினைச்சா அதை ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு அதுக்கான ஜஸ்டிபிகேஷனை கொடுத்துட்டு போ. அதை விட்டுட்டு நான் பாட்டு புலம்பிட்டு போறேன், அதுக்கு எல்லாரும் கேள்வி கேட்கறதுல என்னமா நியாயம் இருக்கு? யாருமே வர மாட்டீங்க, ஏன் வர மாட்டீங்க? அதான் நடக்குது. நீங்க அண்ட் அங்கேருந்து பவித்ரா போயிட்டு நம்ம தர்ஷிகாட்ட சொல்லுவோம், தர்ஷிகாவாச்சும் புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லும் போது கூட தர்ஷிகா அட்வைஸ் பண்றாங்க, இங்க பாரு பவித்ரா, யாரும் ஒன்னு போயிட்டு வேலை பாருன்னு சொல்லல, நீயா இழுத்து போட்டு வேலை பார்க்குற. அந்த டைம்ல எல்லாரும் வரணும்னு எதிர்பார்க்கறது எப்படி வருவாங்க? அவங்க டயர்டா இருப்பாங்க. இத்தனைக்கு வரமாட்டேன்னு சொல்ல 5 நிமிஷம் சொல்லிருக்காங்க, அந்த 5 நிமிஷம் டைம் கொடுக்காங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா யாரா இருந்தாலும் கோவதானே வரும்னு சொல்லி சொன்னா கூட இது இன்னைக்கு இல்ல தர்ஷிகா, 100 நாளா பார்த்துட்டேன். அது வந்து எறும்பு மொச்சி, ஈ மொச்சி, அது ஒரு மாதிரி ஆயிருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப தர்ஷிகாவை பார்த்தாங்க, சரி ரைட்டு, இவன் கடைசி வரைக்கும் புலம்பியே சாவடிச்சா போல இருக்கு, இதை இத்தோட விடுறதா நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அது எறும்பு முச்சு, ஈ முச்சு, அது ஒரு மாதிரி ஆனதுக்கு அப்படி வந்து ஒரு வேலை பண்ணதுக்கு அது முன்னாடியே பண்ணலாமே தான் நான். அதுக்கப்புறமா ஹரிபாஸ்கர் அண்ட் லாஸ்ட்லி அவங்க 2 பேருமே படத்துடைய ப்ரொமோஷனுக்காக உள்ள வந்திருந்தாங்க. அண்ட் அந்த படத்துல பார்த்தா நம்ம ரயன் உள்ள நடிச்சிருக்காரு போல இருக்கு. சோ அது வந்து எல்லாருக்கும் பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சு. சோ அவருமே இந்த டீமோட போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் வழக்கமா லாஸ்ட்லியா உள்ள வந்தாங்கன்னா இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் போயிட்டு யாராச்சும் கடலை போடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தா பிக் பாஸே இறங்கி வந்து லாஸ்ட்லியா கூட அப்புறம் என்ன விசேஷம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே கடலை போட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறமா சரி ஓகே வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு டீசர்லாம் போட்டு காமிச்சாங்க. போட்டு காமிச்சு சரி ஓகே நல்லா இருக்கா நாங்க கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்து கிளம்பிட்டாங்க. இந்த சீசன்ல எப்படா பொட்டி வைப்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. பட் இந்த வாட்டி இந்த பொட்டியை வச்சு கிரியேட்டிவ் டீம் பயங்கரமா யோசிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த சீசன்ல ஒர்த்து வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படின்னா இந்த பொட்டி டாஸ்க்ல கிரியேட்டிவ் டீம் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்களோ அதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான ஒர்த்துன்னு சொல்ற மாதிரி இந்த பிக் பாஸ் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு புதுசா ஒன்று யோசிச்சிருந்தாங்க. என்னன்னா வழக்கமா 1 இல்ல 2 பொட்டி வைப்பாங்க, அந்த பொட்டியை வந்து யோசிச்சு எடுத்துட்டு வெளியே போறதுன்னா போயிடலாம் இல்லையா. பட் இந்த வாட்டி பொட்டி வந்து டாப் 6 கண்டஸ்டன்ட்ஸ்க்கு தான் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டிசிஷன் எடுத்திருக்காங்க. அது ஒரு சூப்பரான மேட்ரு. அண்ட் செகண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு பொட்டி கிடையாது, பல பெட்டிகள் வந்துகிட்டே இருக்க போது வரிசையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் தேர்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வழக்கமா யாராச்சும் பொட்டி எடுத்தாங்கன்னா அவங்க அப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்க. ஆனா இந்த வாட்டி பொட்டி எடுத்தவங்க இந்த ஷோலியை கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. டேய் எத்தனை ட்விஸ்டடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பணப்பெட்டியை எடுக்கும் நபர் கேமில் தொடரலாம். ஆக்சுவலா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பொட்டிங்கிறது வெறும் பொட்டி மட்டும் கிடையாது, அந்த பொட்டியை வச்சு ஒரு டாஸ்க் பிளான் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு ட்ராக் மாதிரி போட்டு அந்த ட்ராக்ல அந்த பொட்டியை எத்தனை மீட்டர் தாண்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு டாஸ்கா வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அதை யார் அக்செப்ட் பண்ணி அந்த பொட்டி எடுக்கிறதுக்காக வெளியே ஓடுறாங்களோ அவங்களுக்கு இத்தனை செகண்டுக்குள்ள திரும்பி இந்த வீட்டுக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் லிமிட் ஒன்று கொடுக்குறாங்க. இவங்க ஓடி போய் பொட்டி எடுத்துட்டு அந்த டைம் லிமிட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க அந்த
அந்த கேம்ல தொடரலாம். ஒருவேளை பொட்டி எடுத்துட்டு வரதுக்குள்ள டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கிளம்பிட வேண்டியதான். அதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எடுத்த பொட்டியில காசாச்சி கிடைக்குமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுவும் கிடைக்காது. பிம்பிலிக்கு பிலாப்பி தான். அது எடுத்த இடத்துல வச்சுட்டு தான் போகணும்ட்டாங்க. அப்படி வரலைனா உங்க பயணம் அத்துடன் முடிவடை. அந்த பெட்டியும் உங்களுடையது அல்ல. சரி, ஓகே. அப்ப பொட்டியில இருக்கிற ட்விஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா பொட்டியில வைக்கிற காசுக்கும் டைட்டில் வின்னர் கொடுக்கக்கூடிய காசுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓடி போய் எவ்வளவு காசை வந்து எடுக்கிறாங்களோ அந்த மொத்த காசையுமே டைட்டில் வின்னருக்கு கொடுக்கக்கூடிய காசுல இருந்து கழிச்சிருவாங்களாம். டைட்டில் வின்னருக்கு கொடுக்கப்படும் 50 லட்சம் பிரைஸ் மணியில் இருந்து எடுக்கப்படும். ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எது பண்ணாங்களோ இல்லையோ ஒரு விஷயத்துல மட்டும் நல்லா கண்ணு கருத்துமா இருக்காங்க. அது என்னன்னா பட்ஜெட். எல்லாத்தையுமே பட்ஜெட்ல முடிக்கணும் அப்படிங்கிற பேர்ல தான் இந்த வாட்டி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பட்ஜெட்ல தான் உள்ள போனாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரி அதை விட பயங்கர பட்ஜெட்ல தான் உள்ள போனாங்க. அண்ட் இப்போ பொட்டியவாச்சு விட்டு வச்சிருவாங்கன்னு சொல்லி பார்த்தா அதுலயுமே டைட்டில் வின்னர் காசுல இருந்து காம்பன்சேட் பண்ணி விடுறாங்க. இந்த டாஸ்க் வந்து ரிஸ்கா இருக்குமா, நம்ம கேம் விட்டு வெளியே போயிருவோமே, என்ன பண்றது ஏது பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே விஷால் நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேஷ்டி சட்டெல்லாம் கழட்டி போட்டு பேண்ட்டை மாட்டி வந்துட்டாப்ல. அதை பார்த்து ரயனும் நம்ம முத்துவரனும் எஞ்சி ஓடி போய் ஓகே நானும் மாத்திடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு அந்த டாஸ்க்கு ரெடி ஆயிட்டாங்க. நீங்க ரெடி ஆகுங்கப்பா, நீங்களாம் டாஸ்க் விளையாடுறவங்க, நான் எதுக்கு ரெடி ஆகணும், நான் வேடிக்கை பார்க்க தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சௌந்தர்யா மட்டும்தான் இருந்த ட்ரெஸ்லாம் அப்படியே இருந்தாங்க. இந்த டாஸ்கை பத்தின குழப்பங்கள் எல்லாருக்குள்ளயும் அதிகமாவே இருந்துச்சு. குறிப்பா இந்த போன் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா முடியாத டாஸ்க் தான் அதிகமா கொடுத்தாங்க. அதனால நிறைய பேர் அந்த கேம்ல இருந்தே வெளியே போனாங்க. அதே மாதிரி தான் இந்த பொட்டிலையும் வைக்க போறாங்களோ, மிட் வீக் எவிக்ஷன் வைக்கிறதுக்கு பதிலா இப்படி ஒரு ஆளை எவிக் பண்ணிடலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. இதை பத்தி நீங்க எதுக்கு இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? ஃபர்ஸ்ட் டாஸ்கே ஆரம்பிச்சிடலாம். அந்த டாஸ்க் லெட்டரை படிச்சு முடிச்சோம்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துரும் சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. சோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல பொட்டியை வந்து 30 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்காங்களா. அத 15 செகண்ட்ஸ்க்குள்ள பொட்டியை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி பொட்டி எடுத்தவங்க ஒரு தடவை மட்டும் தான் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. எத்தனை வாட்டி வேணாலும் போய் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம பொட்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா நீங்க கேம்குள்ள தொடரலாம். ஒருவேளை பொட்டி எடுத்து வீட்டுக்குள்ள வரலன்னா அப்படியே நீங்க எவிக்ட் ஆயிரலாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ரொம்ப கிளியராவே சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பொட்டியை எடுக்கிறதுக்கு நீங்க எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க, அந்த பொட்டி எங்க இருக்குது, நீங்க எப்படி திரும்பி வருவீங்க அப்படிங்கிற வரைக்கும் டிஸ்ப்ளேலயே கிளியரா போட்டு காமிச்சிட்டாங்க. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அதாவது அப் அண்ட் டவுன் ரெண்டுமே சேர்த்து 30 மீட்டர் கிடையாது. போறது மட்டுமே 30 மீட்டர், வரது 30 மீட்டர்னா மொத்தம் 60 மீட்டர். அந்த 60 மீட்டரை வந்து 15 செகண்ட்ஸ்க்குள்ள வரணும்னு சொல்றாங்க. 30 மீட்டர்ஸ்க்கு 15 செகண்ட் கொடுத்திருக்காங்கன்னா ஏனா 60 மீட்டர்ல 15 செகண்ட் பாசிபிள். ஆக்சுவலா இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே நம்ம திங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா கரெக்டா ஓடி போய் பொட்டி எடுத்துட்டு கரெக்டா உள்ள ஓடி வந்துட்டோம்னா உள்ள வந்துட முடியும். ஒருவேளை பொட்டியை எடுத்துட்டு கீழே கால் தவறி விழுந்துட்டோன்னு வைங்க, திரும்ப எந்திரிச்சு வரதுக்குள்ள டைம் முடிஞ்சு போகும். ஸோ கேமை விட்டு வெளியே போய் தான் ஆகணும். ஸோ அதையுமே மைண்டில் திங்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எவ்வளோதான் ஸ்பீடாக ஓட முடியும் அப்படிங்கிறது இருந்தாலுமே அதில் நடக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே திங்க் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் யார் ஃபஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆனந்தி படித்து முடிச்ச உடனே நம்ம ரயன் அண்ட் முத்துவரன் 2 பேருமே ஓடி வந்துட்டாங்க. சரி, ஓகே, நம்ம டிசைட் பண்ண வேணாம், பிக் பாஸே டிசைட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பிக் பாஸ் வந்து முத்துவரன் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் முத்துவரன் வந்து செலக்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த டாஸ்க்கை சொன்னதுல இருந்து முத்துவரனுக்கு ஒரே படபடப்பாய் போச்சு. 60 மீட்டர் 15 செகண்ட் ஓடி போய் பொட்டியை வேற எடுக்கணும், அதை மூடி எடுத்துட்டு உள்ள ஓடி வரணும், வந்துட முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் அவருக்குள்ள இருந்துச்சு. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் கான்ஃபிடன்ட் ரெண்டையுமே வச்சுட்டு ஈரத்துல போகாத சரி பிக் பாஸ் ஏதோ ஒன்று நான் ட்ரை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவரன் வந்து ஒரு பிரேவான டிசிஷனையும் எடுத்தாப்ல. அண்ட் அந்த டைம்ல பிக் பாஸ் ஒரு விஷயம் ஒன்று சொன்னாப்ல, அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க வந்து ரெடின்னு சொல்லிட்டீங்க, பட் இருந்தாலும் பார்க்குறீங்க அது முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா மனசு மாறிட்டீங்கன்னா திரும்ப அப்படியே உள்ள வந்துடலாம். அந்த டைமுக்குள்ள நீங்க வீட்டுக்குள்ள வந்துடணும், அவ்வளவுதான். பொட்டியை எடுத்துட்டு தான் வரணும்ன்ற அவசியமும் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாப்ல. பெட்டி எடுக்காம வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த போட்டியில் தொடர முடியும். சோ இந்த ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரு வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்லி கையை தூக்கிடலாம். அந்த கேஷ் மணியை அடுத்தவங்களுக்கு போக விடாம அவங்க போயிட்டு நான் மனசு மாறிட்டேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கால் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் உள்ள வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த கேஷ் அமௌண்ட் யாருக்கும் போக விடாம அவங்களால தடுக்கவும் முடியும். ஒருவேளை அப்படி மனசு மாறிட்டாங்க, அவங்க பொட்டியை எடுக்கலன்ற பட்சத்துல அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்களா இல்ல கேஷ் அமௌண்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தான் தெரியல. முடிவு உங்களுடையது. அண்ட் பிக் பாஸே முத்துவரன் இது ரொம்ப தைரியமான டிசிஷன் பா அப்படிங்கிற மாதிரி பாராட்டலாம் செஞ்சாப்ல. தைரியமான டிசிஷன்ஸ்லாம் ஓகே தான், பட் இந்த ஸ்டேஜில் முத்துவரன் இந்த சீசனை வின் பண்றதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய டைம்ல போயிட்டு இந்த டாஸ்க் மூலமா சொதப்பி அவர் வெளியே போனார் அப்படின்னா
அது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அண்ட் அவருடைய வாய்ப்பை வேற யாருக்கோ தாரவாத்து கொடுத்த மாதிரிலாம் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் நமக்குள்ளேயே இருந்துச்சு. அண்ட் ஒருவேளை முத்துக்குமரன் வந்து முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரிட்டர்ன் வந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அண்ட் வந்து பிக் பாஸ் வந்து போய் நில்லுப்பா மெயின் டோர் கிட்ட பஸ்ஸர் அடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவருக்கு பதட்டமா இருந்துச்சோ இல்லையோ, வெளியிருந்து பார்க்குற நமக்கும் அங்க இருந்த கண்டஸ்டன்ட்க்கும் பயங்கர பதட்டமா இருந்திருக்கும். இவன் ஓடி போய் எடுத்து மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருவானா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது மனுஷன் வழக்கம் போல பின்னி படம் எடுத்து டப்ப 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 டப்பன்னு ஓடு போனாப்புல, பொட்டியை மடக்கினாப்புல, எடுத்தாப்புல, சருட்டுன்னு உள்ள ஓடி வந்தார். இத்தனைக்கும் ப்ரோமோல 0 காமிச்சிட்டு ஐயோ நான் இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. அவர் 12 செகண்ட்ஸ்லயே முடிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணாரு. அண்ட் முத்துக்குமரன் அந்த பொட்டி எடுத்துட்டு உள்ள ஓடி வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் கண்ணெல்லாம் பிதுங்கி ஐயோ பிக் பாஸ் தான் உள்ள வந்துட்டு பிக் பாஸ் உள்ள வந்துட்டு பிக் பாஸ்ன்ற மாதிரி பயங்கரமா ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் பதட்டம் அந்த இருக்கும்ல, அந்த ஹார்ட் பீட்லாம் டப்பு 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 டப்புன்னு அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி மனுஷன் ஒரு பக்கம் பயங்கரமா பதட்டமா இருந்தாப்புல. அண்ட் உள்ள இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே அப்பாடா திரும்பி வந்துட்டான்டா அப்படிங்கிற சந்தோஷத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னு வைங்களேன், ஜெப்ரியோட ரியாக்ஷன் எப்படி உள்ள வந்தான், வராம இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியே மூஞ்ச வச்சுட்டு இருந்தான். ஒரு சின்ன சந்தோஷமோ ஒரு சின்ன சிரிப்பு எதுவுமே கிடையாது. அந்த ஃபேஸ் ரியாக்ஷனே இவன் வராமே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா முத்துக்குமரன் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு சௌந்தர்யா கையில போய் இந்த பொட்டியை கொடுத்து நீதாமா ராசியான பொண்ணு, எனக்கு நீ போய் பொட்டி எடுத்து வைமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கு அந்த பொட்டி எடுத்து போய் உள்ள வைக்கும் போது சத்யா சொன்னாப்புல அந்த 50,000 ரூபாய் நம்ம திருவிழாக்கு யூஸ் பண்ணிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. பார்ட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கோட் வேர்ட்ல சொன்னாருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து முத்துக்குமரன் சொன்னாப்புல இல்ல இது தீபக் அண்ணனுக்கு, ஏன்னா தீபக் அண்ணன் இந்த வீட்டில் இருக்கும்போது 50,000 ரூபாய் வச்சாங்கன்னா நான் எடுத்துட்டு ஓடிடுவேன்ற மாதிரி சொன்னாப்புல. ஸோ இந்த 50,000 ரூபாய் அவருக்கு நான் டெடிகேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாப்புல. அடுத்த பெட்டி எடுத்தா அது நமக்கு திருவிழாக்கு, இந்த பெட்டி தீபக் அண்ணனுக்கு இந்த பெட்டி. ஓகே. அண்ட் இன்னொரு பக்கம் ஜாக்லின் பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆனந்திட்ட பேசியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது இவங்க உண்மையிலே தான் ஃபீல் பண்றாங்களா இல்ல இதுவுமே பெர்ஃபார்மன்ஸா அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் வந்துச்சு. என்னன்னா என்னால ஃபாஸ்டா ஓட முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது கூட பரவாயில்ல, ஆனா எனக்காக இவ்வளவு நாள் ஓட்டு போட்ட மக்களுக்காக நான் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது இந்த டாஸ்க்ல என்னால் சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடுச்சு, இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு வர முடியுமான்றது எனக்கு தெரியல, சொதப்பிடுவேன்ற மாதிரி எனக்கு தோணுது, அதனால இந்த டாஸ்க்ல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்றது வேற. ஆனா இப்பயுமே இதை யூஸ் பண்ணி மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குற மாதிரி ஒன்று பேசுறாங்க பாத்தியா. மக்களுக்காக நான் ஏதாச்சும் செய்யணும் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால பண்ண முடியலையே, வெளியிருந்து பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆர்ஜி ஆனந்தி பாரு, மக்கள் வந்து ஜாக்லினுக்கு ஓட்டு போடுறாங்க, ஜாக்லின் என்ன முடிவு எடுப்பா அந்த முடிவு நல்லா இருக்கும்னு நினைச்சு தான் ஓட்டு போடுறாங்களே தவிர்த்து ஜாக்லின் ரிஸ்க் எடுப்பா ரிஸ்க் எடுத்து தோத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. அதை பத்திலாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜி ஆனந்தி ஒரு பக்கம் கன்சோல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ எப்படி அந்த டாஸ்க் அணுகுறேங்கிற மேட்டர் மட்டும் தம்பி பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுக்கான ஓடணும் இல்ல. அந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எப்போ பொட்டி வைப்பாங்க எப்பதான் பொட்டி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யார் காத்திருந்தாங்களோ இல்லையோ, பவித்ரா 14th வீக் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பொட்டி வைப்பாங்களா மாட்டாங்களா, பொட்டி வைக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. இப்போ பொட்டில இப்படி ஒரு டாஸ்க் வச்சதுக்கு அப்புறம் கூட உட்கார்ந்து பிராக்டிஸ்லாம் பண்ணிருக்காங்க போல இருக்கு. இத்தனை செகண்ட்ல ஓடுறோம் இத்தனை செகண்ட்ல எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி பிராக்டிஸ்லாம் பண்ணிருக்கும் போது முத்துக்குமரன் போய் சொன்னாப்புல பிராக்டிஸ் பண்றீங்க இதெல்லாம் ஓகே தான், ஆனா வெளியே இருக்குது வேற, நீ அவங்களை குழப்ப விரும்பல, பட் இருந்தாலும் நீங்க ஒரு பிரேவான டிசிஷன் எடுக்கிறீங்க, அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாட்டி யோசிச்சு எடுங்க, அதை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும், அதுக்கு மேல உங்களை குழப்ப விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியாவையும் கொடுத்துட்டு போனாப்ல. தயவு செஞ்சு யோசிச்சுட்டு முடிவெடுங்க. அப்புறமா அன்சிதாவை ஸ்டோர் ரூம் வழியா உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. அன்சிதா உள்ள வந்தோம்னா எல்லாருமே பயங்கரமா கட்டி பிடிச்சி பயங்கரமா செலிப்ரேட்லாம் பண்ணிட்டாங்க. அர்ணவ் கிட்ட போயிட்டு அர்ணவ் எப்படி இருக்க அப்படி ஒரு லைட்டை தட்டி விட்டு அர்ணவ் கண்ணு முன்னாடியே போயிட்டு நல்லா விஷால பயங்கரமா கட்டி பிடிச்சி அர்ணவ பயங்கரமா வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. அர்ணவ் பண்ணு எல்லாத்தையும் தான் பார்த்துக்கிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி மனசு ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருந்தாப்புல. அண்ட் வழக்கம் போல தான் யார் வீட்டுக்குள்ள வந்தாலும் ஃபுல்லி பாசிட்டிவ், எல்லாருக்கும் நான் பாசிட்டிவிட்டி மோட்டிவேட் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி தான் இவங்களும் ஆரம்பிச்சாங்க. அண்ட் நான் ஒரு ஆளுக்கு நான் ஹக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாக்கு ஹக் கொடுத்தாங்க. இது நிறைய பேரோட ஹக், உனக்கு உடைஞ்சு போவாதா. அண்ட் சௌந்தர்யாவை கட்டி பிடிச்சதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுத்த எல்லாருமே நீ வெளியே பிஆர் ஏஜென்சி வச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடி அடிச்சாங்க இல்லையா, அதுக்காக தான் ஹக் பண்றாங்கிறது நல்லாவே தெரிஞ்சு. நீ உடஞ்செல்லாம் போகாதடி, உனக்கு வெளியே பிஆர் ஒர்க் இருக்குதான், அதை நானும் பார்த்தேன் தான் அப்படிங்கிற மாதிரி அது இவங்களும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அண்ட் கூடவே இந்த வீட்டுக்குள்ளேயே ஒருத்தவங்க பிஆர் இருக்காது தெரியுமா அப்படின்னாங்க. யாருன்னு சொல்லி கேட்டா முத்துக்குமரனுக்கு அப்படின்ட்டாங்க.
இன்னும் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஃபுல்லி பாசிட்டிவ், எல்லாருக்கும் பாசிட்டிவாக பேசுறதுக்கு தான் வந்திருக்கு, மோட்டிவேட் தான் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சௌந்தர்யாவுக்கு பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணாங்க. ஆனால் இருக்கிற வன்மத்தையும் சேர்த்தே கொட்டுறன்ற பேரில் முத்துக்குமரன் மேலே வன்மத்தை கொட்டி விட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே பிஆர் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. முத்துக்குமரன் உனக்கு தான் ஆக்சுவலாக இங்கே அன்சிதா சொன்ன விஷயம் என்னமோ கரெக்ட் தான். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே முத்துக்குமரனுக்கு பிஆர் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரவீந்திரே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காப்புல. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை தான் அன்சிதா வந்து சொல்கிறாங்க. அது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. ஆனால் ரவீந்தர் பண்ணுறதுனால முத்துக்குமரா ஓன் கேம் ஸ்பாயில் ஆகுதுடா, அதை நீ பார்த்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அது பாசிட்டிவ். ஆனால் உனக்கும் இந்த வீட்டுக்குள்ள பிஆர் ஒர்க் இந்த வீட்டுக்குள்ள வந்தே பண்ணிட்டு இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது முத்துக்குமரனுக்கு தான் நெகட்டிவா போகுது. ஆட்கள் இருக்கும்போது எனக்கு என்னன்னு கவலை. ஐ லவ் யூ டா. அந்த மறுபடியும் சாந்திர கிட்ட நீ இதுக்கிட்ட உடஞ்சி போறா உடையாதரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்த விஷால் கிட்ட நீ இதுக்கிட்ட உடஞ்சி போய் உட்காந்துருக்க நீ உடையாதரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் பாசிட்டிவிட்டியா தான் இருந்துச்சு. அந்த அடுத்த சாச்சனா கிட்ட அடுத்தவங்க கிட்ட பேசும்போது பார்த்து பேசணும் சாச்சனா, நீ தப்பா பேசுறதுனால உன் பேர் தான் கெட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பார்க்கும்போது அது பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிங்கல்ல. இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்குதுன்ற பட்சத்தில் அவங்கள தனியா கூட்டு போய் பேசினா பரவாயில்ல. சரி ஓகே, இவங்க வந்து முழுக்க எல்லாருக்குமே பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு யாரு மேலலாம் வன்மத்தை காட்டணுமோ அந்த வன்மத்தெல்லாம் பொதுல சபையில வச்சே காட்டிடுவேன். பட் இருந்தாலும் நான் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லி பேசுறதுல என்னடா நியாயம் இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னுமே அன்சிதா மாறல. அவங்களுக்கு யாருக்கிட்டலாம் நல்லா பழகுறாங்களோ அவங்களுக்கு நல்லா பாசிட்டிவை கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்க கிட்ட வன்மத்தை கக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னுமே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே உனக்கு நெகட்டிவ் வரும். அண்ட் சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எல்லாரும் பாசிட்டிவா இருக்கடா, எல்லாம் ஹாப்பியா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா முத்துக்குமரன் நெஞ்சு விட்டாப்ல. பாசிட்டிவா இருக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா அடுத்தவங்க மேல வைக்கக்கூடிய விமர்சனம் இருக்கு பத்தியா, அது அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அன்சிதா சொல்றாங்க, நீ உன் கேம் சூப்பரா ஆடுற, செம்மையா ஆடுற, எல்லாம் நல்லா தான் ஆடிட்டு இருக்க. ஆனா ஒருத்தவங்க பேசுறாங்க பத்தியா, கடைசியில அவங்க பேசுனதால தான் நீ ஜெயிச்சன்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்கடா, அதுக்காக தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை ரொம்ப கிளியரா நீங்க சொல்லிருக்கலாம். அதாவது நீங்க டைரக்டாவே சொல்லிருக்கலாம், ரவீந்திரனா நீங்க இப்படி பேசாதீங்கன்னா, நீங்க பேசுறதுனால அவனோட கேம் ஸ்பாயில் ஆகுது, எதுக்கு இந்த வேலையை பாக்குறீங்க, இதுக்கப்புறம் இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டா சொல்லியிருந்தாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா இப்போ இவங்க இன்டைரக்டா சொல்லி இப்ப கிளாரிஃபை பண்ணும்போது தான் தெரியுது முத்துக்குமரன் மேல தப்பு கிடையாது, யாரு மேல தப்பு இருக்குன்னு. ஆனா யார் அந்த தப்பை பண்றாங்க அப்படிங்கிறது இவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு நீ வெளியில வரும்போது அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்னாலதான் அப்படி. அவ முத்துக்குமரன் சொன்னாப்ல, இந்த வீட்டுல நிறைய பேருக்கு என் மேல அன்பு இருக்கு, நான் பொட்டி எடுத்து மறுபடியும் வந்துருவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. சோ அப்படிப்பட்ட அன்பெல்லாம் இருக்கும்போது இப்படிப்பட்ட விமர்சனம் வைக்கிறீங்க பாத்தீங்களா, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாப்ல. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. லவ் யூ முத்துக்குமரா. ஆனா அப்புறமா சாச்சனாப்ல நானும் சில விஷயத்தெல்லாம் கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. என்ன மேட்டர்னு சொல்லி கேட்டா, இந்த சேலஞ்சர் ஏற்றுக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போதே சிவகுமார், எம்மா இது தப்பா எதுவும் பேசிடாதமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வழக்கம் போல நான் என்னடா தப்பா பேச போறேன், என்ன பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரையா அழுக ஆரம்பிச்சு. சரி ஓகேமா அழுது முடிச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் சமாதானம் படுத்தி மேட்டருக்கு வாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உள்ள மேட்டருக்கு வந்துச்சு பாருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு இருந்துச்சு. அப்போ பாய்ஸ் டீம்ல பேசுறது கேர்ள்ஸ் டீமுக்கு ஹர்ட் ஆச்சு, கேர்ள்ஸ் டீம்ல பேசுறது பாய்ஸ் டீமுக்கு ஹர்ட் ஆச்சு. அதே மாதிரி தான் இப்போ டாப் 8 வெர்சஸ் சேலஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இது ஒரு கேம், அந்த கேமுக்குள்ள சில விஷயங்கள் பண்ணோம். அப்படி பண்ணும்போது சில பேருக்கு ஹர்ட் ஆயிருக்கும். இது வந்து முழுக்க கேம் மட்டும் தானே தவிர்த்து பர்சனலா யாருமே எதுவுமே பண்ணல, எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், யாருக்கிட்டையும் வன்மமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஓ அப்போ நீ விஷால் கிட்ட போயிட்டு பிளே பாயிண்ட்லாம் சொன்னது கேம்ல வருது, நீ கேம்ல தான் ஹர்ட் பண்ணிருக்கே தவிர்த்து நீ பர்சனலா எதுவும் சொல்லல, கேமுக்காக ஒருத்தனை பார்த்து பிளே பாயிண்ட்லாம் சொல்லுவியாமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது பேசுறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்க வந்து யோசிச்சுன்னு தெரியல. இவ்வளவு கேவலமான ஒரு கண்டுபிடிச்சு வந்து இது சபையில சொல்லிட்டு இருக்கியே, இதை பார்க்குற மக்கள் என்னவா எடுத்துப்பாங்கிறது கூட உனக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கடைசியா விஷால் கிட்ட சாரி சொன்னோன்னே சரி விடுமா தான் அப்பவே சாரி கேட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஃப்ரீயா விட்டாப்புல. ஐ அம் ரியலி சாரி, நான் மனசார சொல்றேன். ஓகே, அப்புறமா வழக்கம் போல மறுபடியும் முதல்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து அன்சிதா தோல்ல கை போட்டு, அன்சிதா வந்து விஷாலுடைய இடுப்புல கை போட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப விஷால் சொல்லிருக்காப்ல, எனக்கு என்னன்னா இந்த வெளியிருந்து வந்தாங்கன்னா பயங்கரமா பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ எங்கடா போய் சாரிலாம் கேட்ட, சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அப்ப விஷால் சொன்னாப்ல இல்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா தச்சிக்காட்ட பழகின மாதிரியே ஓங்கிட்டி பழகினன்ற மாதிரி சொல்லிட்டாங்க பத்தியா, அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த அன்சிதா முழிக்கிறாங்க, என்னது உண்மையை தானே சொல்லிக்காங்க, இதுக்கு இவன் வந்து இப்படி ஃபீல் பண்றான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு ஒரு கடைசி சொல்றாங்க, இது பாரு நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்ட்ராங்கா நோ சொல்றது கத்துக்கோ, அதை மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நோ ஸ்ட்ராங்கா சொல்றது கத்துக்கோ, அது உனக்கு லைஃப்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இப்பதான் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல உங்களுடைய எந்த குணத்தை எரிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது தயக்கத்தை எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்லியிருப்பாப்ல. ஏன்னு சொல்லி கேட்டா அந்த தயக்கம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா ஸ்பேஸ் கொடுத்துட்டேன்ற பேச்சே வந்திருக்காதே அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பேசினாப்ல. ஆனா இப்ப அன்சிதா கிட்ட போயிட்டு மறுபடியும் அப்படியே பூசி முழிட்டு இருக்காப்ல. அந்த தயக்கத்தை போட்டு எரிச்சிருந்தாருன்னா இங்க பாரு தர்சிகாட்ட பழகின மாதிரி தான் உங்ககிட்ட பழகணுன்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க, அது
ஆமாவா இல்லையா நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கலாம்ல. ஆனா இன்னும் தயக்கத்தோட தான் பேசிட்டு இருக்காப்ல. அவங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகுமே உன்ன நீ கெடுத்தாது. அந்த அன்சிதா சொன்ன விஷயம் வந்து முத்துமுரனுக்கு வந்து பயங்கரமா ஹர்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. சோ உள்ள வந்து சொல்லிட்டு இருந்தாப்ல. இப்போ வந்து அன்சிதா என்ன சொன்னாங்க, நான் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் சௌந்தர்யா போயிட்டு ஹக் பண்றாங்க. அதனால அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உன்னை வெளியே வந்து பிஆர் ஒர்க் வச்சு பண்ணிட்டு இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அடிச்சாங்கல்ல, அதெல்லாம் இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதுக்காக பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல என்ன போயிட்டு உனக்கு இந்த வீட்டுக்குள்ள இன்னொருத்தர் பிஆர் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி சொல்றது எந்த விதத்துல பாசிட்டிவிட்டியில வருது அப்படிங்கிறத நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அதுக்கு ரவீந்தர் அதுதான் நானும் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. ஏயா எல்லாம் ஒன்னால வந்தது, நீ மட்டும் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே பேசினது மட்டும் இல்லாம உள்ளியும் வந்து முத்துக்குமரன் கூப்பிட்டு உட்கார வச்சு உனக்கு நான் தான்டா பிஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஊரலியே வெடிச்சம் போட்டு காமிச்சது மட்டும் இல்லாம வெளியிருந்து வரவங்க எல்லாம் பேசுறதுக்கு நான் திட்டு வாங்க வேண்டியதுக்கு, நான் கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி முத்துமுரன் நினைச்சிருப்பாரா இல்லையா? ஆனாலுமே இன்னுமே ரவீந்திரா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாப்ல. மறுபடியும் நான் உனக்கும் சப்போர்ட் பண்றேன், விஷாலுக்கும் சப்போர்ட் பண்றேன், ரயனுக்கும் சப்போர்ட் பண்றேன், ஜாக்லினுக்கும் சப்போர்ட் பண்றேன் மாதிரி இப்படியும் பேசுறாப்ல அப்படியும் பேசுறாப்ல. அண்ட் மறுபடியும் சொல்றாரு, இங்க பாருடா நான் வந்து முத்துக்குமரனுக்கு தான் சப்போர்ட் பண்றதை தெளிவா சொல்லிட்டு தர பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்ச உடனே முத்துக்குமரனுக்கு பயமா கோவம் வந்துச்சு. இங்க பாருங்க, இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போற வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லாதனே, வேணாம்னே, அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கோனே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகேடா இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா, இந்த வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்டா அப்படின்ட்டு இருக்காரு. அதாவது அவர்கிட்ட தான் பேச மாட்டாப்ல, எல்லார்கிட்டையும் போயிட்டு நான் முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணதான் அதுக்கு தெரியும்ல, முத்துக்குமரன் பேச மாட்டானே, இதுக்கு வந்திருக்கேன் முத்துக்குமரன் பிஆர் தெரியும்ல, நான் முத்துக்குமரன் பேச மாட்டேன். இப்படி ஒரு வேலையை பார்த்து பார்த்து கடைசியில் முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய குடியை தொண்டி விட்டு போயிடுவார் போல இருக்கு. எண்ணம் இவன் ஜெயிக்கணும் தான். இந்த வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் நான் ஜெயிக்கணும் நீங்க நினைக்கிறத வெளியே சொல்லாதீங்க. கடைசியா முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் வீக்ல நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருனே, வேற எந்த மாற்றமும் வேணானே. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இப்பயும் நான் நம்புறேனே, மக்கள் நினைச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும், பிஆர் யாரெல்லாம் வேலைக்கே ஆகாதனே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரவீந்திரன் ஆமா அதுதான் நானும் சொல்ல வரேன், பிஆர் வேலைலாம் ஒன்றும் இல்லை, கடைசியில் மக்கள் கையில தான் இருக்கு, மக்கள் நினைச்சா மட்டும்தான் ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மனசு தேதி பேசிட்டு இருந்தாங்க. பிஆராலையோ ஜெயிக்க வைக்க முடியாது, மக்கள் நினைச்சா உன்னை ஜெயிக்க வைக்க முடியும். ஆனா ரியாலிட்டி என்னன்றதை வெளியே வந்து பார்த்தாங்கன்னு வைங்களேன், மக்கள் கையில ஒரு 50% இருக்குது அப்படின்னா பிஆர் ஏஜென்சி கையில 50% போயிருச்சோன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சோசியல் மீடியா அவ்வளோ டர்ட்டி ஆயிடுச்சு. ஈவன் எல்லா கமெண்ட் செக்ஷன்லையுமே யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் பிஆர்ன்றாங்க. இத்தனைக்கும் பிஆர்னா காசு கொடுத்து பேச வைக்க சொல்றது தான். ஸோ இப்போ வந்து ரவீந்தர் ஒன்றும் காசு கொடுத்து பேச வைக்கல, ஆனால் அவரா போயிட்டு நான் உனக்கு பிஆர்ன்ற மாதிரி வார்த்தையை விட்டதுனால எல்லாருமே வந்து ரவீந்தர் வந்து முத்துமுரனுக்கு பிஆர் அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெளியே ஒரு பப்ளிக் கமெண்ட் போட்டா கூட பாத்தியா நீ வந்து அவனுடைய பிஆர், நீ வந்து இவனுடைய பிஆர் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிஆர்ன்ற வார்த்தையவே ரொம்ப டர்ட்டி ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வெளியே பிஆர் ஏஜென்சியும் இறங்கி வேலை செய்யறதுனால மக்கள் கையில மட்டும்தான் ரிசல்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது கன்ஃபார்மா இல்லன்றதை நம்ம அடிச்சு சொல்லிடலான்ற அளவுக்கு தான் இருக்குது. இந்த நாடு எங்கேயா போகுது, எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. அன்னைக்கு ரவீந்தர் ஃபீல் பண்ணதெல்லாம் பார்த்து சுனிதா போயிட்டு அன்சிதா கிட்ட தனியா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ரவீந்தர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்ல நீ சொன்னதுனால அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பிஆர் அப்படிங்கிறது காசு கொடுத்து பேச வைக்கிறது. இங்கன்னா முத்துமுரன் வந்து ரவீந்தருக்கு காசு கொடுத்தா பேச வச்சான், நீ எதுக்கு இப்படிலாம் பேசுன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வெளியிருந்து பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது மக்களை மேனிபுலேட் பண்றாங்கன்ற மாதிரி சொல்றல, இவர் இந்த வீட்டில் வந்து மக்களை தான் மேனிபுலேட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்துட்டு சௌந்தர்யாக்கு பிஆர் இருக்கு, சௌந்தர்யாக்கு பிஆர் இருக்குன்றத மட்டுமே சொல்றாங்களே, மற்றவங்களாம் அதை கேட்டுட்டு அமைதியா இருக்காங்க. பத்தியா மற்றவங்களுக்கும் வெளியே பிஆர் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அமைதியா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, மற்ற யாருக்கு பிஆர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்க வந்து ஜாக்லினுக்கு சொல்றாங்க. எல்லாரும் தான் ஜாக்கோட பிஆர் டீம். சரி இவங்க ஜாக்லினுக்கு பிஆர் ஏஜென்சி இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு டாஸ்க்ல அன்சிதா ஜாக்லினை பார்த்து நடிகைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதனால ஜாக்லினுடைய பிஆர் ஏஜென்சி எல்லாருமே சேர்ந்து அன்சிதா போட்டு அடி அடின்னு அடிச்சாங்களாம். அதனால தான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப சுனிதா சொன்னாங்க உனக்கு அப்படி நடந்திருக்குல்ல, அதே மாதிரி தான் எனக்கும் நடந்திருக்கு, சாச்சனாக்கும் நடந்திருக்கு, ஆனந்திக்கும் நடந்திருக்கு. சோ அதனால தான் நாங்க பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதனால நீங்க பேசுறீங்க, அதை நான் எதுவுமே சொல்லவே இல்லையே, வெளியிருந்து பார்க்கும்போது ரவீந்தர் இந்த வீட்டில் என்ன பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அதனால சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டில் ரீஎன்ட்ரி கொடுத்த எல்லாருமே சௌந்தர்யா மட்டுமே பிஆர் ஏஜென்சி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல, அது உண்மை கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே தான் வச்சிருக்காங்க, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க, அதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. பேசும்போது யார் யார் பண்றேன்னு இருக்குல்ல, அவங்க ஒரு சைடுல நடிக்கிறா. நீங்க அன்சிதா சொல்ற மாதிரி எல்லாருக்குமே பிஆர் ஏஜென்சி இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குது, அது நானே பல இடத்துல பார்த்திருக்கேன். பட் என்னன்னா சௌந்தர்யாக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஒரு 80% கிட்ட பண்றாங்க அப்படின்னா மத்தவங்க ஒரு 30% மட்டும் தான் பண்றாங்க அப்படிங்கிறதுனால சௌந்தர்யா பண்றது அதிகமா தெரியுது, அதனால அதிக பேர் பாதிக்கப்படுறாங்க, அதனால உள்ள வந்து பேசலாம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா விஷால் அன்சிதா ரெண்டு பேரும் மறுபடியும் பேச ஆரம்பிச்சாங்க. விஷால் வந்து அன்சிதா கிட்ட நான் கொடுத்த காப்பேங்கடி அப்படிங்கிற மாதிரி கேட்க அதை கழட்டி வச்சிருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஓ தொலைச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கேட்டு பயங்கரமான காமெடி பண்ணிட்டு அண்ட் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கார்டன் ஏரியால அதே மாதிரி ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப விஷால் மறுபடியும் அதே கேள்வி கேட்கிறாப்ல,
அதாவது தர்சிகாட்ட நடந்துக்கிட்ட மாதிரியே உங்ககிட்ட நடந்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அதை நீ எப்படி எடுத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே இந்த வாட்டி கேட்டாப்ல. ஆனா அதுக்கு அன்ஷிதா அதை எப்படி எடுத்துக்கணுமோ அப்படிதான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்றது கிளாரிட்டியை கொடுக்கல. நான் எப்படி எடுத்துக்கணுமோ அப்படிதான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலையுமே விஷாலை போட்டு குழப்பி விட்டாங்க. சரி ஓகே, எனக்கு கிளியரா சொல்லு, எப்படி எடுத்துக்கிட்டேன், அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்துக்கிட்டியா லவ்னு எடுத்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கிளாரிஃபை பண்ணிருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் அதை கிளாரிஃபை பண்ணல. ஆனா அன்ஷிதா தான் விஷாலுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் உள்ள வந்து கேள்வி கேட்டாங்க, நீ இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க, நான் வெளியே போய் பதில் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சரி ரைட்டு, அன்ஷிதா ரொம்ப கிளியரா தான் இருக்காங்க. இங்க விஷால் தான் குழப்பத்தில் இருக்காப்ல. நான் எப்படி எடுத்துக்கணுமோ அப்படிதான் எடுத்துருக்கேன். அனில் பக்கம் அன்ஷிதா வந்ததுலேருந்து விஷால் அன்ஷிதா 2 பேரும் பேசுறதெல்லாம் பார்த்து பவித்ரா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் தான் சொன்னேனே வேணான்னு படிச்சு சொன்னேனே, ஆரம்பத்திலேயே சொன்னேனே, கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருந்தோன்னே தர்சிகா சொல்றாங்க, ஆமாடி நான் இப்போ தாண்டி ரிக்ரெட் பண்றேன், என் வாழ்க்கையிலே இவ்வளவு தூரம் ரிக்ரெட் பண்ணது இதுதாண்டி, என்ன செருப்பாலேயே அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இப்போ அடிச்சு என்ன பிரயோஜனம், அப்பவே அதை யோசிச்சிருக்கணுமா இல்லையா? ஆக மொத்தத்தில் விஷால போன வாரமே எவிக் பண்ணி வெளியே அனுப்பாம எதுக்காக ஃபினாலே வாரம் வரைக்கும் கூட்டு வந்தாங்க அப்படிங்கிறது இப்போ நல்லாவே தெரிஞ்சுடா அப்படிங்கிற மாதிரி. ஃபினாலே வாரத்தை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல, கண்டென்ட் என்னன்னு தெரியல, ரீஎன்ட்ரி கொடுத்தவங்கலாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் மெயினான கண்டென்ட் வேணும்ல. பொட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஷால், தர்சிகா, அன்ஷிதா இந்த முக்கோண காதலை வச்சு எப்படியாச்சும் ஓட்டிடலான்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஒருவேளை இந்த மிட் வீக் எவிக்ஷனை இன்னுமே சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீம் வந்து யோசிச்சாங்கன்னு வைங்களேன், என்ன தெரியுமா பண்ணுவாங்க, விஷாலை எவிக் பண்ணி அதை யார் 2 பேர் கூட்டு வர சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பக்கம் அன்ஷிதா இன்னொரு பக்கம் தர்சிகா 2 பேரும் கையை பிடிச்சி வெளியே கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டு வந்தாங்கன்னு வைங்களேன், இந்த ஷோ ஓஹோன்னு போயிருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அருமையான தொழிலா இருக்கியா? சோட நீங்க எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்னு சொல்லலாம். குறிப்பா இந்த பொட்டி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவ் டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃபே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பொட்டி டாஸ்க்னா 14th வீக் வரைக்கும் வந்துட்டா போதும், பொட்டி எடுத்து வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வாட்டி டாப் 6க்கு மட்டும் கொடுக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதுல ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க்ல இருந்து கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த ஃபினாலேல கொடுக்கக்கூடிய அந்த டைட்டில் வின்னர் காஸ்ட் வந்து கை வச்சிங்க பாத்தீங்களா, அது மட்டும் தான் இடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஆடியன்ஸ்க்கும் சரி கண்டஸ்டன்ஸும் சரி எல்லாருக்கும் திக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்க வந்து பயங்கரமா யோசிச்சிருக்கீங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா தான் இருக்குது. அண்ட் அதுமா அன்ஷிதாவுடைய என்ட்ரிக்கு அப்புறமா நடந்த விஷயங்கள், ரவீந்திர வச்சு செஞ்ச விஷயங்கள், இது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. அண்ட் இப்படியே போச்சுன்னா மிட் வீக் எவிக்ஷன்ல யார் வெளியே போவா, பொட்டி எடுத்துட்டு யார் வெளியே போறா, ஃபினாலே வாரத்துல யாரெல்லாம் இருப்பா, இந்த டைட்டில் யார் வின் பண்ண போறா அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் இனிமே நீடிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ யார் வின் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஸோ மீண்டும் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். அந்த பிளாட்ஃபார்ம் ஷாஃபி தடா பை அண்ட் டேக் கேர்.